குட்வில் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம குட்வில்ல ஈகோ ஸ்பைக் அப்படின்ற டே ட்ரேடிங் இண்டிகேட்டர் நம்ம கொடுக்குறோம். வியூ மோடில் மட்டும்தான் கொடுக்குறோம். அதோடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் இன்றைக்கி எப்படி இருந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இந்த இண்டிகேட்டர் வந்து பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸோடைய ஆப்ஷன் சார்ட்டுக்கு கொடுக்குறோம். சரிங்களா? இது 2 ஸ்ட்ரைக் நம்ம காலையில் செலக்ட் பண்ணிடுறோம். அந்த 2 ஸ்ட்ரைக் இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு ஒரு சைடில் காலும் இன்னொரு சைடில் புட்டும் இருக்கும். இன்றைக்கி என்ன பண்ணியிருந்தோம், 55,500 காலும் 56,000 புட்டும் செலக்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி என்ன ஒரு முக்கியமான விஷயம்னா ஆர்பிஐயோட நியூஸ் இருந்தது. சரி, இந்த நியூஸுக்கெலாம் முன்னாடி ஒரு மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் இருக்கும். அதில் நம்ம இண்டிகேட்டர் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு, நியூஸுக்கு அப்போ என்ன பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இந்த சைடு கால், இந்த வெர்டிக்கல் லைன் தான் மார்க்கெட் ஓப்பனிங் குத்து மதிப்பாக. இந்த சைடு புட்டு இருக்குது. ஸோ ஓப்பன் ஆனதுலேருந்து பார்த்தீங்கன்னா 9:20க்கு ஓரளவு ஒரு சிக்னல் ஜென்ரேட் பண்ணி ஒரு சின்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஓப்பன் ஆன உடனே பார்த்திங்கன்னா புட் சைடும் ஓரளவு ஒரு சின்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ அதுக்கப்புறமா புட் சைடு தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஓரளவு ஸ்ட்ராங்காக ஒரு ப்ராஃபிட் கொடுத்த மாதிரி 9:30 மணிக்கு ஒரு சிக்னல் வந்திருக்கு. ஸோ இந்த சிக்னல் தான் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து கால் டவுனில் போயிருக்கு. இந்த சைடு போட்டு ஓரளவு நல்ல டீசெண்டான ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொடர்ந்து ஒரு 10 மணி போல் ஒரு சடன்னு ஒரு ப்ரைஸ் மூமெண்ட்டாக அதில் நம்ம இண்டிகேட்டர் ஃபாஸ்ட்டாக இண்டிகேட்டர் கொடுத்து நல்ல ஒரு புஷ் இருந்திருக்கு. அதே மாதிரி புட் சைட் பாருங்கள், நல்ல ட்ராப்பு. சரிங்களா? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொடுத்த எல்லா இண்டிகேஷனுமே புட்டாக இருந்தாலும் காலாக இருந்தாலும் ஓரளவு நல்ல ஸ்விங்கும் இருந்திருக்கு, ப்ராஃபிட்டும் இருந்திருக்கு. ஸோ ரிக்கவரி பாருங்கள், பாட்டமில் இருந்தே மறுபடியும் ரிவர்சல் ரிக்கவரியில் புட்டு ரிக்கவர் ஆகிருக்கு, காலும் ட்ராப் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி இண்டிகேட்டர் வந்து ரொம்ப பிரமாதமாக ஒர்க் ஆகிருக்கு இது வரைக்கும். இதுக்கப்புறம் என்ன நடந்திருக்கு பாருங்கள். இப்போ தான் புட்டு தான் மேலே போகிற மாதிரிங்க, அதாவது மார்க்கெட் ட்ராப் ஆகிற மாதிரி தான் தெரிஞ்சுது. ஆனால் கடைசியாக பாருங்கள், இந்த ஆவரேஜ், இதுக்கு தான் நம்ம கடந்த 2 வீடியோலையும் சொல்லியிருப்போம். மூவிங் ஆவரேஜ் இந்த ஈகோ ஸ்பைக் ஆப்ஷன் சார்ட்டில் இந்த கருப்பு கலர் கோடு வந்து ரொம்ப அற்புதமாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் ட்ரெண்டை பிடிக்கிறதுக்குன்ட்டு. கரெக்டாக இந்த ஆவரேஜில் திருப்பி சப்போர்ட் எடுத்து ரிக்கவர் ஆனது தான் அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் பிடிக்கவே முடியல. மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுத்து 56,000 தாண்டி பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து மூவ் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இது ஃபுல் ட்ராப். இதில் நம்ம கற்றுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு டே ட்ரேட் பண்ணுற எல்லாருக்கும் என்னென்னா, இந்த ஓரளவு ஒரு 500 பாயிண்ட் மேலே போயிட்டா கொஞ்சம் கீழே வருவான்னு சொல்லி ட்ரெண்டுக்கு, டே ட்ரேடிங்கில் ட்ரெண்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கப்போ அதுக்கு எதிர்த்தாப்பில் போய் ட்ரேட் பண்ணுறது, இந்த பழக்கம் எல்லாருக்கும் உண்டு. அப்போ இந்த இண்டிகேட்டர் வச்சு நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, வாலெட்டலாக இருக்கிறப்ப இது கொடுத்துருக்க எல்லா இண்டிகேஷனுமே ப்ராஃபிட் தான். இதில் வாலெட்டலாக மார்க்கெட் இருந்தது, ஏற்ற இறக்கம் அன்றைக்கி அதிகமாக இருந்ததுன்னா ஈகோ ஸ்பைக் இண்டிகேட்டரில் நீங்கள் எங்கே ஆர்டர் போட்டாலும் சிக்னல் வர ப்ராஃபிட் தான். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த டவுன் சைடில் மார்க்கெட் மூவ் ஆகிறப்ப குறைந்தபட்சம் இந்த ஆவரேஜ் புட்டு வந்து ஓரளவு மேலே போயிடுச்சுன்னா நம்ம பை பண்ணலாம். அந்த அளவுக்கு நீங்கள் கண்ட்ரோலாக இருந்தீங்கன்னா இந்த மார்க்கெட் ட்ராப் ஆக, அதாவது ஆப்போசிட் சைடில் போகிறது, இப்போ பார்த்தீங்கன்னா புட்டு ட்ராப் ஆகிட்டு இருக்குது, கால் மேலே போயிட்டே இருக்குது. அப்படின்னா மார்க்கெட் நல்ல மேலே போயிருக்கு, மேலே போயிட்டே இருக்குது. ஆகா, 56,000 மேலே போகாதுன்னு அங்கே போய் என்ன பண்ணுறது, புட்டு வாங்குறது. ஸோ இந்த ஆட்டிடியூட்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக இந்த மூவிங் ஆவரேஜ் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி வாலடைல் மார்க்கெட்டில் இன்றைக்கி நியூஸ் இருக்குது, ஏதோ ஒரு நியூஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நம்பி ஈகோ ஸ்பைக் நம்பி உட்காரலாம். மார்க்கெட் வாலட்டிலிட்டி இருந்தது அப்படின்னா சிக்னல்ஸ் வந்து அற்புதமாக, ஒரு சிக்னலில் 2 சிக்னல் இல்லை, நீங்கள் வந்து நல்ல போதிய அளவுக்கு ப்ராஃபிட் பண்ணுற அளவுக்கு சிக்னல்ஸ் ஜென்ரேட் பண்ணும். இன்னும் கொஞ்சம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். மார்க்கெட் ஏற்ற இறக்கமாக வேகமாக இருக்கிறப்ப நம்மளும் கொஞ்சம் வேகமாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.